இன்னைக்கு சூப்பரான லட்டு எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். 1/2 கிலோ கடல மாவு, 1/2 கிலோ சர்க்கரை, ஒரு பாத்திரத்தில் மாவு கொட்டிக்கலாம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி உழவாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போது பாவு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாவு காய்ச்சிக்கலாம். கூடவே 7 லவங்கம் சேர்த்து பதம் வந்தோடனே இறக்கிடலாம். பூந்தி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரிக்கரண்டி வச்சு அது மேலே மாவை ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம லட்டு செய்கிறதுனால பூந்தி அரை வேக்காடாக எடுத்துக்கலாம், மொறுன்னு எடுக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கூடவே 50 கிராம் திராட்சை, 50 கிராம் முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்த பூந்தியை நசுக்கி விட்டுக்கலாம். அப்படி நசுக்க முடியலைன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பாவு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சாதான் லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவி உருண்டை பிடிச்சாதான் கையில் ஒட்டாத வரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.